தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் செயின்ட் மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சென்ற அந்த பகுதியைச் சேர்ந்த 6க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் இல்லாததால் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியைச் சேர்ந்த 100 பேர் இதேபோல வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றதும் திரும்பி சென்று விட்டதாகவும், தன்னிடம் வாக்காளர் அட்டை இருக்கும்போது தாம் ஏன் வாக்களிக்காமல் திரும்பி செல்ல வேண்டும் எனவும் ஒரு இளம்பெண் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓட்டு உங்களுக்கு இல்ல, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. 100 பேர் மேல போயாச்சு. 100 பேர் ஓட்டை யார் போடுவா? லோக்கல் ஏரியா இது. வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் ஓட்டு இல்ல வீட்டுக்கு போயிட்டாங்க. யார் போடுவா அந்த ஓட்டை? ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தேரியில் அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தியின் கார் கண்ணாடியை பாமகவினர் உடைத்ததாக அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சித்தேரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருந்த வாக்குச்சாவடிக்கு சென்றபோது வினோத் காந்தியுடன் இருந்த ஒருவர் பாமக நிர்வாகியிடம் வாக்குச்சாவடியில் துண்டு மற்றும் சட்டையில் மாம்பழம் பேட்ச் அணிந்து கொண்டு இருக்க யார் அனுமதி வழங்கியது என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு பாமகவினர் வெளியில்தானே கார் நிற்க வேண்டும், தங்களது கார் மட்டும் எப்படி உள்ளே வந்தது என்று கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி பட்டியலில் உயிரோடு இல்லை என்று குறிப்பிட்டிருப்பதாக கூறி உயிருடன் இருப்பவருக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்களிக்க அனுமதி மறுத்தனர். இது தொடர்பாக பேசிய பாதிக்கப்பட்ட சந்திரன் என்பவர் பூத் ஸ்லிப் மற்றும் வாக்காளர் அட்டையை எடுத்துக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு சென்றபோது தனது பெயருக்கு அருகில் இறந்து விட்டார் என குறிப்பிடப்பட்டிருந்ததால் தனக்கு அனுமதி மறுத்து திருப்பி அனுப்பியதாக வேதனை தெரிவித்தார். நான் ஓட்டு போடுறதுக்கு போய் ஓட்டு இதில் போய் சாத்தாவில் போய் பார்க்கையில் என்னை ஓட்டு உங்கள் இதில் இல்லைங்க, பேர் இறந்ததுன்னு சொல்லி போட்டு விட்டுருக்காங்க. அதனால் என்னை ஓட்டு போட விட மாட்டேன்ட்டாங்க. நான் திரும்பி வந்துட்டேங்க. நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் வாக்காளர்களை ஒருமையில் பேசிய தேர்தல் அதிகாரியை ஆட்சியர் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் வெளியேற்றினர். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தேர்தல் அதிகாரி ஜஸ்டின் கோவில் பிள்ளை என்பவர் வாக்காளர்களை ஒருமையில் பேசியதாகவும், இதனால் வாக்குப்பதிவானது தொடர்ந்து மந்தமாக நடைபெற்றதாகவும் வாக்காளர்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் தேனி மலைப்பகுதியில் வசிக்கும் இந்து காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரி தேர்தலை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்காக நீண்ட காலமாக போராடி வரும் தங்களை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய காட்டுநாயக்கன் சமூக மக்கள் வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவைகளை சாலையில் தூக்கி எறிந்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஜாதி சர்டிபிகேட் வேணும் எங்களுக்கான ஐடென்டி ப்ரூஃப். எங்களுக்கு நாங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அந்தந்த கிளாஸ்ல போய் உட்கார்றாங்க. இவங்க இந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்றாங்க. எங்க பசங்களை இந்த ஜாதின்னு சொன்னா எந்த ஜாதினா அதுக்கு ப்ரூஃப் கேக்குறாங்க. ஸ்கூல்ல முதற்கொண்டு கேக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஜாதி சர்டிபிகேட் கொடுத்தாதானே எங்க பிள்ளைங்களை நாங்க அந்த ஜாதின்னு சொல்லி நாங்க பென்ஷன் பண்ண முடியும். அதுக்கே இல்லாத இருக்கிறோம். இது மாதிரிலாம் இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்காக நாங்க ஓட்டு போடுற மாதிரி இல்ல சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.